Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் மெட்டல்ஸ்க்கு எப்படி வந்து க்ளோசோ நிடோ அரக்னோ ஹைப்போ டைப் ஆஃப் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். போரேன்ஸ் மட்டும் இருக்கு, போரான் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு அப்படினா சோ அந்த மாதிரி மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எப்படி க்ளோசோ நிடோ கண்டுபிடிக்கிறதுங்கற ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிருப்பேன். தென் மெட்டல் + லிகாண்ட் ரெண்டுமே மெட்டல்ஸ் + லிகாண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி நாம வந்து ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுங்கறத ரூல்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போரைன்ஸும் ஹைட்ரஜனும் நான் மெட்டல்ஸில் எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து க்ளோசோவோ நிடோவோ அரக்னோ ஹைப்போவோ கண்டுபிடிக்கிறத வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த க்ளோசோ நிடோ அரக்னோ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் நான் மெட்டலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா டைப் ஆஃப் ரூல் தான். ஸோ n+2 ஸோ n+2 அப்படின்னா க்ளோசோ. ஸோ என்னங்கிறது நான் அப்படி நான் சொல்கிறேன். தென் n+4 நிடோ, n+6 அரக்னோ, n+8 ஹைப்போ, n+10 கிளாடோ. ஸோ உங்களுக்கு n மட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் க்ளோசோன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் க்ளோசோ. அதுவே n-2 அப்படின்னா சூப்பர் க்ளோசோ. ஸோ இந்த n+2 n+4 n+6 n+8 n+10 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல் திங்ஸ். போரேன்ஸுக்கும் நீங்கள் n+2 ரூல் அப்ளை பண்ணுவீங்க, கார்போரேன்ஸுக்கும் n+4 டைப் ஆஃப் ரூல் அப்ளை பண்ணுவீங்க. மெட்டல் + லிகாண்டுக்கு இல்லை மெட்டலோட பார்த்தீங்கன்னா போரேன்ஸு கார்போரேன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் ரூல் தான். பட் மெட்டல் + லிகாண்டுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 14n ரூல்னு சொல்லியிருப்பேன். மெட்டல் + லிகாண்ட் வரும்போது அதுவே உங்களுக்கு போரான் ஹைட்ரஜன் வருது அப்படின்னா உங்களுக்கு n×n+2 டைப் ஆஃப் ரூல் போரான் ஹைட்ரஜன் இல்லை கார்போரேன்ஸ் இருக்கும்போது. சப்போஸ் எனக்கு மெட்டல் இருக்குன்னா 14n+2 ரூல். ஸோ இந்த எண்ணை வந்து அப்படியே 14n மாற்றிருப்பேன். 14n ஃபார் மெட்டலோசன்ஸ், மெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது, மெட்டல் + லிகாண்ட் யூஸ் பண்ணும்போது. இதுவே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம மெட்டல் யூஸ் பண்ணும்போது 14n ரூல் சொல்கிறோமோ அதே மாதிரி நான் மெட்டல் யூஸ் பண்ணும்போது அது 4n+2 ரூல். ஸோ நான் மெட்டல் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா 4n+2. ஸோ 4n-2, 4n+4, 4n+6, 4n+8, 4n+2. ஸோ இதெல்லாம் நான் மெட்டலுக்கான ரூலு. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணி ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு எல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெட் 5 டைம்ஸ் இருக்குது, 2-. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் லெட் 5 டைம்ஸ் இருக்குது, 2-. ஸோ அப்போ ஸோ நம்ம ஆல்ரெடி ஜென்ரலாக பார்த்துருக்குறோம் எல்லாமே. போரான்ஸு நம்ம அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணியிருக்கிறோம். மெட்டல் + லிகாண்டுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்திருப்போம். ஸோ சேம் மெத்தட் தான். லெட்டு என்ன சீரீஸில் வருது? ஸோ அப்போ கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் கார்பன் சீரீஸில் வருது. ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா s2p2. ஸோ அப்போ ஒரு லெட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 4 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு லெட்டில் 4 எலக்ட்ரான் இருக்குது. எனக்கு இங்கே 5 லெட் இருக்குது. ஸோ அப்போ 4×5 = 20 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக இருக்கிற 20 எலக்ட்ரான். இங்கே எனக்கு 2- இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பவரில் இருக்கக்கூடிய மைனஸுங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மாதிரி. ஸோ 2- அப்படின்னா எனக்கு 2 எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 22 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ லெட் 5ல் 2- உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா ரூல் என்ன ரூல் அப்படின்னா 4n ரூல். ஸோ 4n ரூல் அப்ளை பண்ணும்போது 4n + x = 22 எலக்ட்ரான்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானு. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானு 4n + x. ஸோ நமக்கு 4n ரூல்னு சொல்லும்போது 4n, இந்த nங்கிறது என்னென்னா n = நம்பர் ஆஃப் நான் மெட்டல், நம்பர் ஆஃப் நான் மெட்டல். ஸோ அப்போ இங்கே நான் மெட்டல்ஸ் எத்தனை இருக்குது? லெட் 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4×5 n = 5 ப்ளஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம க்ளோசோ நிடோ அரக்னோன்னு சொல்ல போகிறோம்.
then 22 electron. So 4 into 5 are 20 plus x is equal to 22 electron. So அப்போ இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணோம்னா both are equal வரும் அப்படின்னா 20 plus 2 is equal to 22 electron. So அப்போ தான் 20 plus 2 22 20 is equal to 22 electron இருக்கும். So அப்போ இது என்ன 4n rule 4 into 5 plus 2 is equal to 22 electron. So அப்போ என்னோட வேல்யூ 5ங்கிறதுனால n plus 2. ஸோ இப்போ n plus 2ன்னு சொல்லிட்டாலே ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் n plus 2 ரூல் அப்படின்னாலே இட்ஸ் அ க்ளோசர் ஸ்ட்ரக்சர். அப்போ உங்களுக்கு லெட் 5 times 2 minus பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசர் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பிஸ்மத் 5 times 3 plus இருக்கு. ஸோ பிஸ்மத் 5 times 3 plus. Bismuth 5 times 3 plus. So நம்ம outermost electronic configuration for bismuth பார்த்தீங்கன்னா bismuth என்ன சீரிஸில் வருது நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டிமனி bismuth. ஸோ அப்போ நைட்ரஜன் சீரிஸில் வருது S2P3. ஸோ ஒரு பிஸ்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான் இருக்குது outermost electron. ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் பிஸ்மத் எத்தனை இருக்குது 5 இருக்குது. ஸோ அப்போ 5 is equal to 25 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே 3 ப்ளஸில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பவரில் இருக்கிற 2 மைனஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே எனக்கு 3 ப்ளஸ் இருக்குது. அப்போ 3 ப்ளஸ்ன்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் 3 எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ 3 எலக்ட்ரான் நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ 25 டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானில் 3 ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா 22 எலக்ட்ரான். ஸோ அப்போ பிஸ்மத் 5 times 3 ப்ளஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ரூல் என்ன 4n ரூல். 4n ரூலில் 4n plus x is equal to டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 22 எலக்ட்ரானு. ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 4 இன்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னங்கிறது நம்பர் ஆஃப் நான் மெட்டல். எப்போ இங்கே n is equal to 5 4 into 5 plus x is equal to 22. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இதே சேம் எக்ஸாம்பிள் தான் முன்னாடி பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ 20 ப்ளஸ் எக்ஸுங்கிறது 2 is equal to 22 எலக்ட்ரான். ஸோ அப்போ 4 into 5 plus 2 is equal to 22 எலக்ட்ரான். ஸோ அப்போ n plus 2. ஸோ அப்போ சேம் காம்பவுண்டு க்ளோசர் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ பிஸ்மத் 5 times 3 plus என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட்ஸ் எ க்ளோசர் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா tin 9 4 minus. So next third example tin 9 4 minus. ஸோ அப்போ tin எந்த சீரிஸில் வருது கார்பன் சிலிக்கான் ஜெர்மானியம் tin lead. ஸோ அப்போ S2P2. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் tin பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 36 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் 4 மைனஸ் மீன்ஸ்னால் 4 எலக்ட்ரான் ஆட் பண்ணிடணும். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரூல் என்ன 4n + 2 ரூல் 4n ரூல். ஸோ 4n ரூல் அப்ளை பண்ணும்போது 4n plus x is equal to 40 எலக்ட்ரான். 4 into nங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் நான் மெட்டல்ஸ் n is equal to 9. 4 into 9 plus x is equal to 40 electron. So 4 into 9 36 plus x is equal to 40 electron. So 36 plus 4 is equal to 40 electron. So அப்போ n 4 into n ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9 plus 4. ஸோ அப்போ n plus 4. ஸோ அப்போ n plus 4 அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் அ நிடோ ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ உங்கள் tin 9 4 minus என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட்ஸ் அ நிடோ ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது பாஸ்பரஸ் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு நியூட்ரல் காம்பவுண்டாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் டைப்பில் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ நியூட்ரல் காம்பவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நியூட்ரலுக்கான P4. ஸோ அப்போ பாஸ்பரஸ் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்பரஸ் 4 டைம்ஸ் அப்படின்னா எந்த சீரீஸில் வருது நைட்ரஜன் பாஸ்பரஸ் சீரீஸில் வருது. ஸோ S2P3.
ஸோ ஒரு பாஸ்பரஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எனக்கு நம்பர் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 into 5 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா P4க்கு 20 எலக்ட்ரான்ஸு. நம்மளோட ரூல் என்ன? 4n ரூல். ஸோ 4n ரூல் அப்ளை பண்ணும்போது 4n plus x is equal to 20 electron. ஸோ என்னோட வேல்யூ as usual 4 number of non-metal 4 into 4 plus x is equal to 20 electron. 4 into 4 16 plus x is equal to 20 electron. 16 plus 4 is equal to 20 electron. 4 into n plus 4 4 into 4 plus 4 is equal to 20 electron 20 electron. ஸோ அப்போ n plus 4 n plus 4 ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். n plus 4னா நிடோ. ஸோ அடுத்தது 5th ஒன் ஜெர்மானியம் 9 2-. ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் காம்பவுண்டை கொடுத்தாலும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியம் 9 2-. ஜெர்மானியம் 9 2-. ஸோ அப்போ ஜெர்மானியம் எதில் வருது? கார்பன் சிலிக்கான் ஜெர்மானியம் டின் லெட். ஸோ கார்பன் சீரீஸில் வருது. S2P2 4 எலக்ட்ரான்ஸு. 9 ஜெர்மானியம் இருக்குது 36 -2. இந்த மாதிரி -2ன்னு சொன்னாலே சார்ஜை வந்து ஆட் பண்ணின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ -2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 38 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் ஜெர்மானியம் 9 2- பார்த்தீங்கன்னா 38 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 4n ரூல். ஸோ அப்போ 4n plus x is equal to 38 electron. 4 into நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னங்கிறது நம்பர் ஆஃப் நான் மெட்டல். ஸோ என்னோட வேல்யூ 9. 4 into 9 plus x is equal to 38 electron. 4 into 9 36 plus x is equal to 38 electron. ஸோ அப்போ 36 plus 2. ஸோ அப்போ n plus 2 is equal to closo. ஸோ அப்போ n plus 2ன்னு சொல்லிட்டாலே உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட்ஸ் அ க்ளோசோ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் மாலிகல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நான் மெட்டலில் கிளஸ்டர் கொடுக்கலாம். அதே சமயம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் த சேம் டைம் இந்த மாதிரி 2 நான் மெட்டல் வந்து எனக்கு வந்து மிக்சிங்லேயும் கொடுக்கலாம். ஸோ இண்டியம் ஒன்றுக்கு பிஸ்மத் ஆல்சோ இந்த மாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். எப்படி நம்ம போரேன்ஸு கார்போரேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 2 நான் மெட்டல்ஸையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த கிளஸ்டரோடைய ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இண்டியம் பிஸ்மத் 3 2-. ஸோ இந்த மாதிரி 2 நான் மெட்டலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் தான். ஸோ இண்டியமோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சீரீஸில் வருது? போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம். ஸோ அப்போ S2P1. ஸோ 3 எலக்ட்ரான் இருக்குது. தென் பிஸ்மத்துக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டிமணி பிஸ்மத். ஸோ அப்போ S2P3. ஸோ அப்போ ஒரு பிஸ்மத்துக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் எனக்கு இங்கே 3 பிஸ்மத் இருக்குது. ஸோ 15 எலக்ட்ரான். தென் அகெயின் 2- இருக்குது. 2- மீன்ஸ்னா 2 எலக்ட்ரான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் எலக்ட்ரான் பாருங்களேன் 15 16 17 18 19 20. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 20 எலக்ட்ரான். ஸோ அப்போ இண்டியம் பிஸ்மத் 3 times 2- உடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு 20 எலக்ட்ரான்ஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ரூல்ஸில் அப்ளை பண்ணும்போது 4n ரூல் அப்ளை பண்ணும்போது 4n plus x is equal to 20 எலக்ட்ரான். ஸோ அப்போ 4n. ஸோ இப்போ இங்கே என்னங்கிறது நம்ம இந்த 3 எடுத்துக்கணுமா இல்லை இந்த சிங்கிள் எடுத்துக்கணுமா அப்படின்னா ஸோ நம்ம 2 நான் மெட்டலையும் நம்ம வந்து கவுண்டிங் பண்ணிக்கிறதுனால அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனில் கால்குலேஷன் பண்ணுறதுனால 3 + 1 நம்ம வந்து 4ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இண்டியம் 1 இருக்குது ப்ளஸ் பிஸ்மத் 3 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் 4. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 4 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 எலக்ட்ரான். ஸோ 4 into 4 16 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 எலக்ட்ரான். ஸோ 16 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 20. ஸோ அப்போ 4 into 4. ஸோ அதான் உங்களுடைய 16 ப்ளஸ் 4 16 + 4 is equal to 20 எலக்ட்ரான். ஸோ அப்போ 4n + 4 n + 4
20 எலக்ட்ரான். ஸோ அப்போ n+4ன்னு சொன்னாலே நிடோ. ஸோ அப்போ இண்டியம் பிஸ்மத் 3 2- உடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட்ஸ் அ நிடோ ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் பார்க்கக்கூடிய போரேன்ஸு கார்போரேன்ஸு ப்ளஸ் அந்த மெட்டல் ப்ளஸ் லிகாண்ட் டைப்புக்கு அண்ட் தென் பீட்டர்சன் ஒலிஃபினேஷன், ஹார்னர் வேர்ட்ஸ்வொர்த் எமோன்ஸ் ரியாக்ஷன், தென் கோரிஃபிக்ஸ் ரியாக்ஷன். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கொஷினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒன்லி சிஎஸ்ஐஆர் கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷார்ட் கொஷின்ஸ் உங்களால் கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பார்ட் பியில் சிஎஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் தான் இந்த போரேனு. ஸோ இந்த போரேன்ஸில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பேசிக் ஷார்ட்கட்ஸ், அனாலிட்டிக்கல் இல்லைன்னா கோஆர்டினேஷன் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் சாப்டர்லேருந்து வேறு ஏதாவது இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.